பார்த்துக் கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஒன்றியம் மேட்டுக்கடை பகுதியில் அமைந்துள்ள அம்மா சமுதாய கூடத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பரிசளித்து ஊக்கம் அளிக்கும் விழா நடைபெற்றது. 10ஆம் வகுப்பில் துஹாசினி என்ற மாணவி 464 மதிப்பெண் பெற்ற மாணவிக்கும் 11ஆம் வகுப்பில் 474 மதிப்பெண் பெற்ற மாணவனுக்கும் கல்வி ஊக்கத்தொகை மற்றும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் சிறப்பு விருந்தினர்களாக ஓய்வு பெற்ற உயர் அலுவலர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள், பேச்சாளர்கள், சமுதாய பெரியவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களை வாழ்த்திச் சென்றனர். பெங்களூர் மாநகரை நிறுவிய கெம்பேகவுடா அவர்களின் பிறந்தநாள் விழா வர 27/6/2025 அன்று கர்நாடகா மட்டுமல்ல தமிழகத்தில் எங்கள் சமுதாய மக்கள் வசிக்கிற அனைத்து பகுதிகளில் உள்ள எங்கள் சமுதாய மக்கள் விழாவாக கொண்டாட இருக்கிறாங்க. அதன் முன்னோட்டமாக இன்று திண்டுக்கல் மாவட்ட ஒக்கலையர் இளைஞர் பேரவையோட சாணார்பட்டி ஒன்றியத்தில் இன்றைக்கி மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த பரிசளிப்பு விழாவில் 10வது, 11வது, 12வது படித்த மாணவ செல்வங்களுக்கு, தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசு விழா ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இது கடந்த 2 ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டு முதலாவதாக நடத்துகிறாங்க, இந்த தடவை 2ஆவதாக நடந்திருக்காங்க. தொடர்ந்து இதுபோல் எங்கள் மாவட்டத்தில் இருக்க அனைத்து ஒன்றியங்களிலும் வர்ற 27ஆம் தேதிக்குள்ளே அங்காங்கே விழாக்களை ஏற்பாடு செஞ்சு மிக சிறப்பாக கொண்டாட இருக்கோம். இது எங்கள் மாவட்டம் மட்டும் இல்லை, இந்த 9 மாவட்டங்களில் உள்ள எங்கள் ஒக்கலிகர் சமுதாய மக்கள் சார்பாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற சாணார்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றிகள். இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகிகளான மாநில இணைச் செயலாளர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைத்து ஒன்றியங்களிலிருந்தும் நிர்வாகிகள் வருகின்றிருக்கிறார்கள். இந்த விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளோம். இந்த கல்வி உதவித்தொகை மட்டும் செய்கிறீங்களா, மற்ற ஏனைய உதவிகள் செய்துட்டு இருக்கீங்களா? கல்வி உதவித்தொகைனா இது ஊக்கப்படுத்துறதுக்காக ஒரு இப்போதைக்கு விழா ஏற்படுத்தியிருக்கோம். இது தவிர்த்து மாவட்ட அளவில் எல்லா ஒன்றியங்களில் ஒரு தாய் தந்தை, அதாவது தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை தொடர்ந்து கொடுத்து வந்துட்டுருக்கோம். இது இல்லாமல் ஒக்கலிகர் கல்வி காப்பு அறக்கட்டளை, திண்டுக்கல் மாவட்ட ஒக்கலிகர் கல்வி காப்பு அறக்கட்டளை ஒன்று புதுசாக தோன்றுவிச்சிருக்கோம். வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் இந்த திட்டமாவது துவங்க போது. இதோட நோக்கம் என்னன்னா, எங்கள் சமுதாயத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கல்வி பயில ஒரு வாய்ப்பு இருந்தும் அதாவது சூழ்நிலையால் படிக்க முடியாத செல்வங்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் வழிகாட்டுதல் இதெல்லாம் தத்தெடுத்து நாங்களே நடத்தலான்ற திட்டமிடுதல் இருக்குது. ஒவ்வொரு படிக்கிறோம் அந்த ஸ்டாண்டர்டை பொறுத்து இப்போ 5ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ஒரு உதவித்தொகை, வருடாந்திரத்திற்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உதவித்தொகை வரணும். இதுக்காக தனி குழு அமைச்சிருக்கோம். வருங்காலங்களில் கல்விக்கு தான் முக்கியமாக எங்கள் இது இயற்கையாகவே விவசாயம் சார்ந்த இனம், உழுகிறது, இது விவசாயம் இது சம்மந்தமாக நடந்துகிட்ருக்கோம். ஆனால் அந்த கல்விக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகணுன்றதுக்கான இந்த முயற்சிகளை செஞ்சுருக்கோம். இல்லை, இந்த உதவித்தொகை உயர்கல்விக்கு கொடுத்துட்ருக்கீங்களா? உயர்கல்விக்கு முழுமையாக அவங்களால முடியாது. ஒரு அரசு பள்ளிகளை பயின்று அரசு போகையில் அவங்க செலவு செய்கிறதுக்கு ஒரு மீடியம் அந்த அரசு நிர்ணயிக்கிற அந்த குறைந்தபட்ச தொகை இதை கூட ஃபீஸ் கட்ட முடியாத மாணவ செல்வங்களுக்கு உதவித்தொகை கொடுத்துட்ருக்கோம். எங்கள் சமுதாயத்தில் இருக்க பெரியவங்களோட உதவி வாங்கி தெரியப்படுத்தினா அவங்க உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய அந்த மாதிரி நடக்குது. செஞ்சி அரிமா சங்க புதிய நிர்வாகிகள் சேவை பணி ஏற்பு விழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரிமா சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் சேவை பணி ஏற்பு விழா செஞ்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அரிமா சங்க தலைவர் பரிமகளந்தி தலைமை தாங்கினார். இதில் மாவட்ட தலைவர்கள் முருகன், சொர்ணலதா, சங்க ஆலோசகர் பரமசிவம் முன்னிலை வகித்தனர். பன்னீர் அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட முன்னாள் ஆளுநர் சரவணன் புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி வாழ்த்துரை வழங்கினார். தலைவராக பரிமகளந்தி, செயலாளர்களாக ஹரீஸ்வரர், புகழேந்தி, பொருளாளராக பத்மா பொறுப்பேற்றனர். ராமவாசுதேவன் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து வாழ்த்துரை வழங்கினார். புதிய உறுப்பினர்களை மாவட்ட முன்னாள் ஆளுநர் சுரேஷ் நீலகண்டன் சேவை பணிகளை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். News21 செய்திகளுக்காக அருண் பிரகாஷ். செஞ்சி அரிமா சங்கத்தின் 20ஆம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் சேவை பணி ஏற்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. செஞ்சி அரிமா சங்கம் கடந்த 20 வருடங்களாக இந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு மருத்துவ முகாம்கள், கண் சிகிச்சை முகாம், சித்த மருத்துவ முகாம், மருத்துவ முகாம், இதய மருத்துவ சிகிச்சை முகாம் போன்ற பல்வேறு முகாம்களை நடத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவ மாணவிகளுக்கு தகுந்த கல்வி உதவித்தொகையை தொடர்ந்து வழங்கி வருகின்றோம். இந்த பகுதியில் உள்ள ஏழை தொழிலாளிகளுக்கு தேவையான வசதிகளை தொடர்ந்து நாங்கள் ஏற்படுத்தி வருகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். செஞ்சி அரிமா சங்க தலைவராக நான் 2வது முறையாக பணியேற்கிறேன்.
நான் செஞ்சி அரிமா சங்கத்தின் 2வது தடவையாக செயலாளராக திருமணம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். ஸோ அரிமா சங்கம் அப்படின்னு சொல்லும்போது என் மனசில் முதல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிமா சங்கம் எனக்கு நல்ல பண்பாட்டையும் எப்படி எல்லாரையும் நல்லா மதிக்கணும், மரியாதை தரணும், யாருக்கு தேவைப்பட்ட உதவிகள் எப்படி செய்யணுன்றதை நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ இதே விஷயத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் போன வருஷம் ஒரு தனியார் கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் செஞ்சு அரிமா சங்கத்தில் ஒரு நிர்வாகம் எப்படி நடத்தணுன்ற முறையை கற்றுக்கிட்டனோ அதே முறையை எடுத்துகிட்டு போயிட்டு நான் காலேஜில் இருக்கும்போது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அதுக்கு கிடைச்ச பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டீச்சர் அவார்டு அப்படிங்கிறது 2 டைம் எனக்கு கிடைச்சது. ஸோ செஞ்சி அரிமா சங்கம் எனக்கு இந்த மாதிரி நான் நல்லா செயல்படக்கூடியதுக்கு இந்த நிர்வாக திறமையை எனக்கு நல்லா வளர்த்து கொடுத்துருக்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி. என் பேர் சங்கீதா. செஞ்சி அரிமா சங்கத்தில் டீச்சர் தான் இது பண்ணுறாங்க, மாடு வாங்கி கொடுத்தாங்க. என் பையன் நல்லா தான் இருந்தான், திடீர்னு ஜோரம் அடிச்சது மாதிரி ஆகிட்டான். எனக்கு நடக்க முடியாத ஆகிட்டான், வாய் பேச முடியாத ஆகிட்டான். இன்னும் எது பண்ணாமல் உழவர்கரை தொகுதி கம்பன் நகர் மக்களுக்கு பரிசு பொருட்களை சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கம்பன் நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலின் 50ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசாமி கம்பன் நகர் முழுவதும் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு நேரடியாக சென்று சிறப்பு தாம்பூலமாக சமையல் கடாய்களை தனது சொந்த செலவில் வழங்கினார். உடன் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முருகானந்தன். தாவேகா தலைவர் விஜயின் பிறந்த நாளை ஒட்டி உணவு வழங்கிய தாவேகாவினர். தாவேகா தலைவர் விஜயின் பிறந்த நாளை ஒட்டி சமதர்மபுரத்தில் காலை உணவு மற்றும் இனிப்புகளை தாவேகா நிர்வாகிகள் வழங்கினர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் 51வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்களது தலைமையில் சமதர்மபுரத்தில் உள்ள தேனி வடக்கு மாவட்ட வர்த்தக அணி மற்றும் தொண்டர்கள் அணி சார்பாக பொதுமக்களுக்கு உணவுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டு பிறந்த நாளை கொண்டாடினர். இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜயகுமார். வணக்கம். முதல்ல எங்களோட கழக தலைவர் அவர்களுக்கு 51வது பிறந்தநாள் வாழ்த்து எங்களோட வர்த்தக அணி தொண்டரணி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தேனி மாவட்டம் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆர்எஸ் பிரகாஷ் அவர்கள் தலைமையிலையும் இங்கே தேனி சமதர்மபுரம் வர்த்தக அணியும் தொண்டரணியும் சேர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்குறது, அன்னதானம் வழங்குறது போன்ற மிகவும் கழக தலைவரோட பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடி முடிச்சிருக்கோம். இளைய தளபதிக்கு பிறந்தநாள் விழா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அமேகரம் மாரியம்மன் கோவில் அருகில் நடிகரும் தமிழக வெற்றி கட்சியின் தலைவருமான இளைய தளபதி விஜய் அவர்களின் 51வது பிறந்தநாள் விழா கிளை செயலாளர் விஜயகுமார் ஏற்பாட்டிலும் தலைமையிலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் கொடி தோரணங்களை கட்டி கட்சி உறுப்பினருக்கு கட்சி துண்டு போட்டு பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட் புத்தகம், பேனா, பென்சில் மற்றும் அன்னதானம் வழங்கி மகிழ்ந்தார்கள். அம்மையாபுரத்தை சார்ந்த தமிழக வெற்றி கட்சியின் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மகிழ்ந்தார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசாலம் வட்டம் அம்மையாபுரம் கிளையிலிருந்து பிறந்தநாளை முன்னிட்டு இனிப்புகளும் அன்னதானமும் 200 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதையடுத்து சிறுவர் சிறுமிகளுக்கு நோட்டுகளும் எழுதுகோள்களும் வழங்கப்பட்டது. இளைய சார்பாக நீங்கள் தலைவருக்கு எப்படிப்பட்ட வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க? அரசியல் கட்சி அரசியல் கட்சி ஆரம்பித்த முதல் பிறந்த நாளை அம்மையார் கிளையில் இப்போ கொண்டாடப்பட்டது. அவர்களின் மனதனுக்கும் அவரோட நடைமுறைக்கும் மென்மேலும் வளர்ந்து தமிழ்நாட்டின் முதல்வராக வருக இந்த அம்மையாரம் கிளையில் வருக என வரவேற்கிறோம். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டசபையில் ஏறுவார்ங்கிற ஒரு நம்பிக்கை, ஒத்துழைப்பு உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறது? கண்டிப்பாக 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தளபதியின் ஆணை இணங்க கண்டிப்பாக சட்டசபையில் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று
முதலிடத்தை பிடிப்போம். புதுவை திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஓடும் ரயிலில் ஓவிய போட்டி நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த ஓடும் ரயிலில் ஓவிய போட்டி நிகழ்ச்சியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வமுடன் VP ராமலிங்கம் அவர்கள் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த ஓவிய போட்டியில் 6 பள்ளிகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓடும் ரயிலில் ஓவியம் வரைந்தனர். இதில் பாரத பிரதமர் அவர்களின் தூய்மை இந்தியா திட்டத்தின் தலைப்பில் விழிப்புணர்வு ஓவியங்களை மாணவ செல்வங்கள் வரைந்தனர். இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுவை திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் துணைத் தலைவர் கோவிந்தராஜன், செயலாளரும் ஓவிய ஆசிரியருமான சிவகுமார் மற்றும் ஜெயஹரி அலமேலு பெஞ்சமின் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முருகானந்தம். சின்னமனூரில் அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தில் மோதி பெண் பலி. சின்னமனூர் போலீஸ் விசாரணை. தேனி மாவட்டம் சின்னமனூர் மகாலட்சுமி இவர் அங்கன்வாடியில் பணியாற்றி வருகிறார். இவர் ஓடைப்பட்டியிலிருந்து சின்னமனூர் நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் சிப்பாலக்கோட்டை ரோடு சாலையில் வந்தபோது எதிரில் சின்னமனூரிலிருந்து வெள்ளையம்மாள்புரம் சென்ற அரசு பேருந்து மகாலட்சுமியின் இருசக்கர வாகனத்தில் எதிர்பாராத விதமாக மோதியது. படுகாயம் அடைந்து அருகில் இருந்தவர்கள் உடனே ஆம்புலன்ஸ் மூலம் சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவர்கள் மகாலட்சுமியை பரிசோதித்துவிட்டு அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சின்னமனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.